ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்பு மிகுந்த சொந்தங்களே, மனிதர் யாரும் 100% நல்லவர்களும் கிடையாது, 100% கெட்டவர்களும் கிடையாது. அவரவர்கள் இருக்கக்கூடிய இயல்பும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருவரை நல்லவராகவோ அல்லது ஒருவரை தீயவராகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலைகளிலே மாற்றுகிறது. யாருமே எப்போதுமே நல்லவராகவும் கெட்டவராகவும் இருந்து விடவே முடியாது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் அது, நிகழ்வு தான் அது. குருவானவர் ஒருவர் ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு கடந்து செல்லுகிறார். அப்படி போறப்ப இடையில ஆறு வருகிறது. அந்த ஆற்றை கடந்து போகணும். குருவானவர் கடந்து போய்விடுகிறார். அவருடைய சீடர்கள் பின்னாடி வர்றவங்க அந்த நதியில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த கரையிலேருந்து அந்த கரை கொண்டு போகணும். ஒரு சீடர் அந்த பெண்ணை தோளில் ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டுறாரு. இப்போ பக்கத்தில் வந்த இன்னொரு சீடர் தான் கேட்குறாரு, நீ எப்படி ஒரு குருவானவருடைய சீடராக இருந்து கொண்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அடுத்த கரையில் விடலாம் என்று சொல்லி கேள்வி. இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நிகழ்வானது குருவானவர்கிட்ட கொண்டு போய் நிற்குது, முத்தி போய் எங்கே தான் நிற்குது. அப்போ குருவானவர் சொன்ன ஒரு சொல் இதுதான், அவன் செய்தது ஒரு செயல், அது அதோடு முடிஞ்சிருச்சு. அவன் ஆற்ற கறந்து அக்கறையில் இறக்கி விட்டுட்டான் அந்த பெண்ணை. ஆனால் அந்த பெண்ணை இறுதி வரை சுமந்து வரக்கூடியவன் நீ, அதை உன்னிட்ட எடுக்கவே முடியாது என்று சொல்லி அந்த குருவானவர் சொல்லுகிறார். அதே போலதான் எனக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தையிடம் பள்ளியில் வேலை பார்க்க பள்ளியில் இப்போ இருக்கிறேன். அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த தவறை இவன் அப்படி செஞ்சான் ஃபாதர் அப்படி சொல்லி கொண்டு போய் அவர் வரப்ப அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்போ அந்த பையனுக்கு அவர் கொடுத்த அறிவுரை இதுதான், there is a difference between committing and cultivating. ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு நிலையில செய்யறது பேர் தான் கமிட். அது அதோட முடிஞ்சிருச்சு, அது திருப்பி வாழ்க்கையில திரும்பி வராது, அதோட முடிஞ்சிச்சு, அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கல்டிவேட்டிங்கிறது அந்த நினைவை அல்லது அந்த செயலை மீண்டும் 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 சிந்திச்சு அதுல எப்படி மன திருப்தி அடையலாம், அல்லது அந்த நிகழ்வை எப்படியெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுலேருந்து நாம் அந்த நினைவை குடிச்சே சிந்திச்சுட்டு அடுத்து எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்க சொல்லி தேடிக்கிட்டு இருக்கலாம். அது பேர் தான் கல்டிவேட்டிங். அப்போ அந்த குருவானவர் சொல்லி கொடுத்ததும் இதுதான். அது அந்த வாழ்க்கையில் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ அதை